அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தம்பி சென்னை வந்துச்சு இறப்பா. வா வா அதிகாரி ஃபோன் பண்ணலாம். வாடா பியூட்டிஃபுல். என்ன சொன்னீங்க? நத்திங். ஓ தேங்க்ஸ். எங்க போறீங்க? ஷூட்டிங் போறேன். என்ன படம்? நலந்தானா? நான் நலந்தான். நீங்க? இல்ல இல்ல நலந்தானா படம் பேர் சொன்னேன். டைரக்டர் யாரு? மது. என்ன பொம்பளையா? இல்ல ஆம்பளை, மது வண்ணன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்? ஹலோ டாக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே. சார் உங்களுக்கு ஒரு விஷயம். ஏய் எத்தனை தடவை சொல்றது? இனிமே எனக்கு போனே பண்ணாத. வை போன. 2. உங்களுக்கு ஒரு ஓ இந்த செல்போன் சொல்ல தாங்க முடியல. 3. உங்களுக்கு ஒரு விஷயம். ஹலோ கார் அனுப்பிடுங்க, நான் ஸ்பாட்டுக்கே வந்துடுறேன். ஓகே. 4. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சில ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களை ஸ்டெப் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா நான் அவரையே வச்சிருக்கேன். நீ கூட நல்லா தான் இருக்கிற. அதுக்கு சேச்சா ஒன்னெல்லாம் வச்சுக்க முடியாது. வேணா அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன். அப்பா ஸ்டேஷன் வந்துருச்சுப்பா. சரி. அம்மா உங்க பேர் என்ன? என் பேரு மல்லிகா. ஆனா நீங்க மல்லின்னே கூப்பிடலாம். மல்லி. வெரி நைஸ் நேம். சக்கரவள்ளி மாதிரி இருக்கு. நான் அந்த மேகசினை பார்க்கலாமா? ஓ பார்க்கலாமே. ஆஹா கலர் ஃபிகர் கூட சூப்பரா இருக்கு. இத பார்த்துக்கிட்டே ஊர் போய் சேர்ந்து. எக்ஸ்கியூஸ் மீ, பிஸ்கட் சாப்பிடுங்க. தேங்க்ஸ். இன்னொன்னு சாப்பிடுங்க. பாருங்க. Bye. Sweet dreams. நான் அடிச்சா தாங்க மாட்டேன். நாளை தூங்க மாட்டேன். யார் நீ? மை நேம் இஸ் ஏபிசிடி. அதுக்கு என்னப்போ? எல்லாம் ஒரு அறிமுகம் தான். நீ ஆறுமுகமோ சண்முகமோ எனக்கு என்ன? நலந்தானா. நலந்தா. உனக்கு என்ன வேணும்? ஆமா நமிதாவை பாத்திருக்கியா? சினிமால பாத்துருக்கேன்.
அப்படின்னா மும்தாஜ பாத்திருக்கியா? யோ, அவங்கள எல்லாம் சினிமால தான் பாத்திருக்கேன். ஏன் உயிரை வாங்குற? ஏன் கோவப்படுறீங்க? நான் என் பொண்டாட்டிய பத்தி தானே கேட்டேன். அப்போ உனக்கு 2 பொண்டாட்டியா? இல்ல, ஒண்ணுதான். பகல்ல நமிதான்னு கூப்பிடுவேன், ராத்திரியில மும்தாஜ்னு கூப்பிடுவேன். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த போட்டோவை பாரு. ஓ, அழகான பொண்டாட்டி தான். அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன அழ வச்சுட்டாலே. அவளை நான் 10 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன, ஓடி போயிட்டாளா? ஆமா, ஓடி போயிட்டா. அவளால எனக்கு 50 லட்சம் ரூபாய் லாஸ், தெரியுமா? அது எப்படி? எப்படின்னா, அவ மட்டும் என் கையில கிடைச்சா அவளை கொண்டுட்டு நான் 50 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருப்பேன். இப்ப நான் என்ன பண்ணும்? அவ கிட்ட நிறைய எல்ஐசி பாலிசி இருக்கு. அது எல்லாத்துக்கும் நாமினி நான் தான். அவன் நம்ம பொண்டாட்டி இல்ல, பக்கத்து வீட்டு பொண்டாட்டி. கேளு, நீ அவளை எங்கேயாவது கண்டுபிடிச்சா என்கிட்ட சொல்லி நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் கமிஷன் தரேன். ஆள விடுயா. எங்க போறேன்? கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி. டிக்கெட் டிக்கெட். தாம்பரம் கொடுங்க. என்னயா 5 ரூபா தான் சார் இருக்கு. 5 ரூபா தர. இவ்வளவுதான் சார் இருக்கு. இதெல்லாம் உங்க அப்பா பஸ்ஸா? ஏன் காலங்காத்தால உயிரை வாங்கிக்கணும்? கீழ இறங்கடா பரதேசி. டிரைவர், பஸ் நிப்பாட்டு. ஏன் காலையில வர கிட்ட 10 ரூபா தானே, நான் தரேன். இந்த டிக்கெட் டிக்கெட். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. எங்க போறீங்க? தாம்பரங்க. நானும் அங்கதான் போறேன். உங்க பேர் என்ன? மாரிமுத்து மேடம். என் பேர் மேடம் இல்ல, மல்லி. மல்லியா? ஏன் ஷாக் ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, நிறைய மல்லி இருக்கே. பூண்டு மல்லி, குண்டு மல்லி, ஜாதி மல்லி, கொத்து மல்லின்னு, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். முழு பேரு மல்லிகா தான். நீங்க மல்லின்னே கூப்பிடலாம். மல்லி வேணாம், மல்லிகானே கூப்பிடுறேன். உங்க இஷ்டம். யப்பா, இதுக்கு மேல என்ன நடக்க போதோ? எங்க தாம்பரம் வந்தாச்சா? வந்தாச்சு. வாங்க வாங்க, இறங்க இறங்க, சீக்கிரம் சீக்கிரம். வாசல்ல ஓடியாரு. அண்ணே, 2 டீ கொடுங்க. சரிம்மா. பிஸ்கட் சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு தான் பிஸ்கட் சாப்பிடுறீங்களா? இல்ல, சாப்பிடுங்க. பிஸ்கெட்டா? அந்த மல்லி பிஸ்கெட் கொடுத்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டா. இவ ஜட்டி கூட உருவிட்டு போயிட்டா போல இருக்கே. என்ன யோசனை பண்றீங்க? இல்ல, பிஸ்கெட்டே வேண்டாம். சுகரா? ஆமா, நான் கேக் சாப்பிடுறேன். கேக்ல கூட தான் சுகர் இருக்கு. அப்போ மசாலா வடை சாப்பிடுறேன். யாரு பார்க்க போறீங்க? என் ஃப்ரெண்டு பார்க்க போறேங்க. எந்த ஏரியா போறீங்க? எந்த ஏரியா? அட்ரஸ் தொலைஞ்சு போச்சுங்க. அவன் தங்கி இருக்கிற வீட்டு ஓனர் மட்டும் தெரியும். அவர் பேரு சண்முக சுந்தரங்க. பேரை மட்டும் வச்சுட்டு எப்படி தேட முடியும் உங்களால? ஐயோ, பணம் ஒண்ணு வேணாங்க. இது பணம் இல்ல, பவர். பவரா? என்ன பவர்? இது எலக்ட்ரிக் பவர் இல்ல, ஆனா பார்த்த உடனே ஷாக் அடிக்கும். இது டெல்லி வரைக்கும் பேசும். டபுள் வேர்ல்ட் 440 பவர்ஃபுல் விசிட்டிங் கார்டு. பவர்ஃபுல் தான். தேங்க்ஸ்ங்க. ஆகமா இருக்க சார், கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன். தேங்க்ஸுங்க. சார், சண்முக சுந்தர வீடு எங்க இருக்கு? யோ, தாம்பரத்துல 100 சண்முக சுந்தரம் இருக்காங்க. நீ எந்த சண்முக சுந்தரத்தை கேக்குறியா? அவருக்கு சரிதான் ஒரு பொண்ணு கூட இருக்கு சார். வயசுக்கு வந்ததா வராததா? பிளாக்கா ஒயிட்டா? நாடியா நம்பியா? தப்பானா சன்னானா? சுடியாரா புடவையா? ஒக்க பீஸா 2 பீஸா? சரியான நல்லா இருக்கானுங்களே. எதுவுமே அடையாளம் சொல்லாம சும்மா மொட்டை சரிதானா? எப்படி ஊருக்கு புதுசா முட்டாள் மாதிரி கேள்வி கேக்குற? ஒண்ணுமே தெரியல சார். அந்த பொண்ணு நான் பார்த்தது கூட இல்ல. அந்த வீட்டுல சுரேஷ்னு கொரியர்ல வேலை செய்யற ஒருத்தர் இருக்காரு. சரியான முட்டாளியா? இவரு சரியான நவுனாயா? இத முதல்ல சொல்ல வேண்டியது தானே. நேரா போனா ஒரு ஆர்ச்சி வரும், அதுல முதல் ரைட் விடு போ. சாரி. தேங்க்ஸ்.
பார்த்து போடக்கூடாது தம்பி. ஹலோ எல்ஐசி பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வாங்க. சரி தம்பி. ஏன் நீங்க பார்த்து வரக்கூடாதா? தப்புதான். இது சரிதா வீடு தானே? ஆமா. அக்கா உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. மிஸ் சரிதா? சாலி சலிதா இல்ல நான் சுதா. நீங்க யாரு? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? யாரை பார்க்கணும்? என்னடி யார்கிட்ட பேசிட்டு இருக்க? காலங்காத்தால யாரையோ தேடி வந்துட்டாங்க. நீங்க யாரு? கொரியர்ல வேலை செய்யறதுல சுரேஷ், அவரோட ஃப்ரெண்டு. நான் விஜயவாடால இருந்து வந்திருக்கேன். எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? வெளியே போடா. என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்ல. கேவா 1 ரூபாய் யாரு கேட்டா? எனக்கு 100 ரூபாய் வேணும். என்ன 100 ரூபாவா? எதுக்கு? வேற எதுக்கு? தண்ணி அடிக்குதான். தண்ணி அடிச்சு அடிச்சு வாழ்க்கை நாசமாக்கிக்கிட்ட. தாலி கட்ட பொண்டாட்டிய காப்பாத்த வக்கில்ல. அவன் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டியாடா. பொறுக்கி மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்க. என்கிட்ட 1 பைசா கூட இல்ல. போடா வெளியே. அதிகமா பேசினா முட்டைன்னா வச்சுக்கோ, பல்ல எல்லாம் கொட்டிடும். வச்சே காசு குடியா. இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா நீ பிறந்த பாரு அன்றைக்கே கொஞ்சம் வாயில உப்பு போட்டு சாவடிச்சுட்டு இருப்ப. உன்னை அப்பா கொண்டா யாரும் உனக்கு கொல்லி போடுவான். முதல்ல பணத்தை குடியா. இது பாரு, என்கிட்ட பணம் இல்ல. இல்ல என்கிட்ட பணம் நான் கொடுக்க மாட்டேன். போ. என்ன பிரச்சனைங்க? அந்த படத்தை இங்க கொடு. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதன்னு. வெளியே போ. என்ன வெளியே போக சொல்றது? நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்குது? எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. இந்த குடும்பத்துக்காக உழைச்சு போடுறவன் நான் தான். முதல்ல உன் பொண்டாட்டியை வச்சு ஒழுங்கா வாழ்க்கை நடத்த பாரு. அதுக்கப்புறம் உரிமையை பத்தி பேசு. நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. இதுக்கு மேலேயே பேசுவேன். மறந்துட்டியா? உன் மேல 2 கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன். சரி சரி, நான் இப்ப போறேன். ஞாபகம் வச்சுக்க, இந்த வீடு எங்க அப்பா அம்மா சொத்து. நான் எப்ப வருவேன் போவேன். அதிகமா பேசினா பல்ல உடைச்சிருவேன். ஐயோ, இவனுக்கு எப்பவும் புத்தி வளாது. இவரு யாரு? புது மாப்பிள்ளையா? நான் அடக்கி பேசு. வாயில வரதெல்லாம் பேசாத. இவளு சுரேஷ் ஃப்ரெண்டு. அவளை தேடி வந்திருக்காளு. உன்னோட தினமும் தொல்லையா போச்சுடா. குளிச்சுட்டு இனிமே வீட்டுக்கு வராத. வாயாடி வாய முறி. இவர் யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் தினமும் வருவேன். நான் குடிக்க 100 ரூபாய் தினமும் கொடுக்கணும். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ஆமா, சுரேஷ் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனா? ஏன் அங்க வந்து சேரலையா? இல்ல சார், வரல. மாசம் மாசம் அவங்க அம்மாவுக்கு மணி ஆர்டர் அனுப்புவான். போன மாசம் மணி ஆர்டரும் வரல, அவனும் வரல. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கதான் நானே வந்தேன். சுரேஷ் ஊருக்கு வரலையா? இல்ல. அவர் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. அடி பைத்தியம், அவன் ஊருக்கு போய் சேர்ந்திருந்தா தம்பி ஏன் அவனை தேடிட்டு இங்க வந்திருப்பாரு? ஆமா தம்பி, ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க. லக்கேஜ் ஒண்ணுமே காணுமே. அதெல்லாம் ட்ரெயின்ல திருட்டு போயிடுச்சு சார். திருட்டு போச்சா? சரி இருக்கட்டும். சுதா, தம்பிய சுரேஷ் ரூம்ல கொண்டு போய் விடு. சுரேஷ் சாவி எப்பவுமே இங்கதான் கொடுத்துட்டு போவான். போங்க, ஃப்ரெஷ் ஆயிடுங்க. ரொம்ப நன்றி சார். தம்பிக்கு ஏதாவது டிஃபன் அரேஞ்ச் பண்ணு. சரி. இது ஆர்டிபிஷியல் தான். இதுக்கே இவ்வளவு பயப்படலையே. சுலேஷோட பயந்தாங்கோலி. நீயும் அப்படிதானா? நான் தான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். என்ன பொம்மை மாதிரி நிக்கல? புரியுது. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல வீடு பெருக்கிறது, துணி துவைக்கிறது, சாமான் கழுவுறது எல்லாம். உன் ஃப்ரெண்டு சுலேஷ் இருக்காதே, சுத்த சோம்பேலி. இந்த எழுத்தை அப்பப்ப நானும் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போவேன். நீ எப்படி அவன மாதிரியே நீயும் சோம்பேலியா? அப்படி இல்ல நீயும் வேலையெல்லாம் செஞ்சுப்பியா? இல்ல இல்ல, நான் அப்படி இல்ல. ஹலோ, ஏய் லாங் நம்பர், நீயா? உனக்கு வேலையே இல்லையா? டேய் போன். என்ன? இல்ல இல்ல, நான் ரைட் நம்பர் தான். கொஞ்சம் போன் கொடுங்களேன், அம்மா கிட்ட பேசணும். இந்தா எடுத்துக்கோ. இல்ல இல்ல, நீங்களே எடுத்து கொடுங்க. மிஸ்டர் மலேசியா டவல். என்ன வெக்கமா? அழகுன்றது இயற்கை, அத ரசிக்கிறது இயல்பு. எதுக்கு நீங்க தயங்குறீங்க? பேசுங்க.
இல்ல இல்ல நீங்களே கழட்டி கொடுங்க. கலட்டி எல்லாம் கொடுக்க முடியாது, அப்படியே பேசுங்க. இந்தாங்க. ஹலோ அம்மா, நான் மாறி பேசுறேன். என்ன மாதிரி புது நம்பரா இருக்கு? இல்லம்மா, லக்கேஜ் எல்லாம் ட்ரெயின்ல திருடு போயிடுச்சுமா. என்னது? ஜாக்கிரதையா இருன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கேன். சரிப்பா, இப்ப எங்க இருந்து நீ பேசுற? சுரேஷ் ஹவுஸ் ஓனர் வீட்டு போன்ல இருந்து பேசுறேம்மா. இல்ல 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 அத்தை, என் போன்ல இருந்து பேசலாம். என்னடா பொண்ணு குரல்லாம் கேக்குது? ஒண்ணு இல்லம்மா, வீட்டு வேலைக்காரி, வயசான கிழவி. சுரேஷ பத்தி தகவல் தெரிஞ்சா எனக்கு சொல்லுப்பா. சொல்றேம்மா. நான் கிழவியா? வேலைக்காலியா? வேலையை காட்டவா? பாப்பியா? காட்ட வேண்டாம், பார்த்தாலே தெரியுது. சொல்லி சொல்லி எப்பப்போ எப்படி என்னென்ன தேவையோ அதெல்லாம் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தயார். புரியுதா? புரியுது. ஓகே, நான் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிடல. நீங்களும் குளிச்சிட்டு லெலி ஆயிட்டு டிஃபன் சாப்பிட வந்துடுங்க. செல்லு ரொம்ப சூடா இருக்கு. இவளுக்கு ராவ தவிர வாயில எல்லாம் கரெக்டா வருது. ஏய், எங்கடி போற? சாலுக்கு இட்லி குளுக்க போல. நான் பாத்துக்கிறேன், நீ அப்பாக்கு போய் கொடு. எல்லா வேலையும் நான் பார்க்கணும், இத மட்டும் நீ பாப்பியா? கவனி கவனி போ. இந்த வாயடியை திருத்தவே முடியாது. என்ன சுரேஷ் யோசிக்கிற? நான் சுரேஷ் இல்லங்க, மாறி. ஓ சாரி. சரி, அந்த 2 இட்லியை கொடுங்க. என்ன? எனக்கு எப்பவுமே 3ஆம் நம்பர் பிடிக்காது, 5ஆம் நம்பர் தான் பிடிக்கும். எனக்கு எப்பவுமே 3ஆம் நம்பர் பிடிக்காது, 5ஆம் நம்பர் தான் பிடிக்கும். என்ன என்ன யோசிக்கிறீங்க? சுரேஷ்க்கு 3 பிடிக்காது. ஓ அப்படியா? ஹலோ, செல்ல போல அழைப்ப. எப்ப பார்த்தாலும் எனக்கே ஃபோன் பண்ணல. கேட்டா லாங் நம்பர்னு சொல்ற. வைடா போன. ஹலோ, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. ஓத வாங்குவ. என்னது? ஏய், நான் உன் மாமா பேசுறேன்டி. ஹை, மாமா நீயா? ஆமா, நான் தான். சொல்லு. எப்ப வர? எப்போ உங்க அக்கா ஓகே சொல்றாளோ அப்பதான். ஏன் நான் சொன்னா வர மாட்டீங்களா? வருவேன். முதல்ல உங்க அக்காக்காக, அப்புறம் உனக்காக. உங்களுக்கு லெண்டு கேக்குதா? ஆமா, பகல்ல ஒண்ணு, நைட்ல ஒண்ணு. ஹலோ மலேசியா டவல், நில்லுங்க ஒரு நிமிஷம். ஏன் டல்லா இருக்கீங்க? அப்படி ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கேன். போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது, ஆனா கேட்க தயங்கலீங்க. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிரும். இந்தாங்க, இந்த 50 ரூபாய் வச்சுக்கோங்க. 5ஆம் நம்பர் பஸ்ல ஏறி அங்க அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்ல இறங்குங்க. ஏத்தாப்ல ஒரு பிளாசா இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள தான் ஈகிள் கொரியர் ஆபீஸ் இருக்கும். சரி, சொன்ன இடத்துல இறங்குங்க. அதை தாண்டி போகாதீங்க. என்ன? காலேஜ் போல டைம் ஆச்சு. வல, நான் கிளம்பல. கம் ஆன், லெட்ஸ் கோ. நீங்க கவலைப்படாதீங்க மாறி. சுரேஷை கண்டுபிடிக்கிறதுல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன யோசனை? இல்ல சார், உங்க கம்பெனில எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னா, இப்போ அவனே காணும். அதுக்கு என்ன, நீங்க இங்கேயே வேலை பார்க்கலாம். இந்தாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் அட்வான்ஸ். பக்கத்து ரூம்ல சுமித்ரான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. You have to work under her. ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். ஓகே, உள்ள வரலாமா? உள்ளதான் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இல்ல, மேனேஜர் தான் அனுப்புனாரு. சரி, இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இல்ல, கீழே என்ன? இல்ல, மேனேஜர் சொன்னாரு வேலை பார்க்கணும்னு. கூட சரி, உங்க பேர் என்ன? எம்எம். எம்எம்னா? மாரிமுத்து மேடம், சுரேஷோட ஃப்ரெண்டு. ஓ, விஜய் மேடம் சுரேஷ் ஃப்ரெண்டா? வாங்க உட்காருங்க. எஸ் சார், அவங்க இப்பதான் உள்ள வந்தாங்க.
இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? ரொம்ப நன்றிங்க. மாரி, நோட்டை மறந்துட்டு போறீங்க. ஓ சாரி. என்னடா கீழே போட்டா வீட்டுக்கு எடுத்து போய் யூஸ் ஆகும். சரி சார். திரி சொல்லலாம் ரங்க. ஏரேஜா போலாம். ரைட். எங்க இருந்து வரீங்க? என்ன? எங்க உங்களை தான் கேக்குறேன். எங்க இருந்து வரீங்க? யார் நீங்க? என்ன தெரியலையா? எங்க நான் உங்க வீட்டுல தான் தங்கி இருக்கேன். என்ன உளற? உன்னை எனக்கு தெரியாது. யோ, அந்த பொண்ணுலாம் தெரியாதுன்னு சொல்லுதுல, நின்னுட்டே இருக்க, போய் அந்த பக்கம். இந்த காலத்து ஆம்பளைங்களே இப்படிதான். பொம்பளைய பார்த்தா போதுமே வந்துருவீங்களே பேசுறதுக்கு. போயா வேலையை பார்த்துக்கிட்டு. இந்த மாதிரி ஆளுங்களே செருப்பால அடிக்கணும். ஆமா ஆமா. உங்க அக்கா ரொம்ப கோவக்காரியா? ஆமா. கொஞ்சம் மென்டல் கூட இல்ல? மென்டல் இல்ல, ஜென்டல். நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா கேட்டேன். அப்புறம் காலையில இந்த நோட் புக்கை விட்டு போயிட்டேன். இதத்தான தேடுற? நீ அவனை காதலிச்சியா? இல்ல அவன் உன்னை காதலிச்சானா? என்ன கேட்டுட்டே இருக்க, பதில் சொல்லாம இருக்க? பதிலா? உங்க கேள்விக்கு பதில் சொல்லுவான். அவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. என்ன இவ இப்படி பதில் சொல்றா? ஐயோ பாம்பு பாம்பு! ஐயோ பயந்தாங்கோலு, இது கட்ட பாம்பியா? டேய் வாலு, எப்ப விளையாடுதுன்னு ஒரு நேரங்காலம் தெரியல. ச்சே. ஐயோ, கரண்ட் இல்லாம எப்படிதான் தூங்க போறனோ? நீங்க என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணல, புக்கு படிச்சிட்டு இருந்தேன், தூங்கிட்டேன். படுக்கிறதுக்கு உனக்கு பெட்ரூம் இருக்குல்ல? இருக்கு. என்ன இருக்கு? எதுக்கு கோவப்படலீங்க? அப்புறம் நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், மூச்சிய பாரு. இந்த ராங் நம்பர் தொல்லை தாங்க முடியலையே. ஹே, என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, மாரிமுத்தோட ஞாபகம் வந்துருச்சு. அவரு யாரு? அவன் என் பள்ளி தோழன். ஓ. சில நேரத்துல நான் என்ன யோசிக்கிறேனோ அதையே தான் அவனும் யோசிப்பான். எங்க 2 பேரோட நடவடிக்கையும் கூட ஒண்ணு போலதான் இருக்கும். அப்படியா? அது மட்டும் இல்ல, நட்புக்காக அவன் உயிரையும் கொடுப்பான். எங்க நான் உங்க வீட்டுல தான் தங்கி இருக்கேன். என்ன உளற? உன்னை எனக்கு தெரியாது. அவர்கிட்ட பேசியிருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். சுரேஷ், அம்மாவுக்கு மணி ஆர்டர் அனுப்பிட்டியா? நான் சுரேஷ் இல்லைங்க, மாரி. நான் அவனை தேடி தான் இங்க வந்திருக்கேன். ஓ. என்னலி சுமதி? ஆமா, அந்த சீலிய நீயே 10 நாளா பாத்துட்டு இருக்க? எனக்கும் கூடுறே, நானும் பார்க்கணும். ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது
மர்மமா இருக்குது ஒண்ணுமே புரியலே உலகத்திலே ஒண்ணுமே புரியலே உலகத்திலே கட்டான கட்டழகி சிட்டான சிட்டழகி அத்தானின் கையில் என்னடி எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல இருப்ப? காலேஜ்க்கு டைம் ஆகலையா? ஏய் வாயாடி, சீக்கிரமா வா. எல்லா மேட்டர்லயும் ஃபாஸ்டா இருப்ப, பாத்ரூம்ல மட்டும் ஸ்லோ. மூட்டக்கே இருக்க. அக்கா கூப்பிடலாங்க. நான் வரட்டுமா செல்லும்? இவன் என்ன ஃபெவிகால் மாதிரி ஒட்டிக்கிறா? என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல. ஏன் இங்க வந்தீங்க? ஒரு விஷயம் கேட்கலான்னு தான். கேட்க வேண்டியதானே? வீட்ல என்ன வேணாலும் கேளுங்க. வெளியில தான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். நேத்து பஸ்ல உங்ககிட்ட பேசாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அத ஒண்ணும் பெருசா எடுத்துக்கலங்க. சுதா பத்தி ஒரு விஷயம் கேட்கணும். ஏன் உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசினாளா? பேசல. ஆனா ஆனா என்ன? ஒரு போட்டோ பார்த்தேன்.
இதுல சுரேஷ் கூட இருக்கா. இதை காட்டுறதுக்கும் இதை பத்தி கேட்கறதுக்கும் தான் வந்தேன். ஏன் இதை சுதா கிட்டே கேட்க வேண்டியதானே? அவ ஒழுங்கா பதில் சொல்லல. நான் எப்படி சொல்ல முடியும்? எப்ப 2 பேரும் போய் போட்டோ எடுத்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? நான் போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அக்கா தங்கச்சி ஒரே புதிரா இருக்க. ஹலோ. சொல்லுங்க வாலு. ஆள் தான் வளர்ந்துட்டீங்க, அறிவு இன்னும் வளரலையா? ஏன்? அந்த போட்டோவை பத்தி 2 பேர்கிட்டயும் கேட்டீங்களே, என்கிட்ட கேட்டீங்களா? உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா, நான் தான் 2 பேரையும் செல்போன்ல போட்டோ எடுத்தேன். இப்ப பிரச்சனை முடிஞ்சுதா? இல்ல, இனிமேதான் பிரச்சனையா. வணக்கம் சார். என்ன எஸ்ஐயை பார்க்கணும். என்ன மேட்ரு? கேஷா கேஷா? என்னையா கரண்ட் சாக்கடிச்சு வா நிக்கிற? அப்படி ஒண்ணும் இல்ல, நான் கேஸோட தான் வந்திருக்கேன், கேஷ் கொண்டு வரல. அப்படின்னா அந்த பக்கம் போயா. தேங்க்ஸ். சரியான சாவுகிறாய். கண்டிப்பா சார். ஓகே சார், நான் முடிச்சிடறேன் சார். கண்டிப்பா நான் முடிச்சிடறேன். ஓகே சார். என்னையா யார் யார் எதுக்கு வரான்னு எனக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் எழுதி குடியா. போயா சார். பேசாத, எழுதியா. போயா சார். தண்ணி மூடிலாமே, தண்ணி கொண்டு வந்தா மூடி கொண்டு வாயா. போயா முடிச்சிரு சார். ஏய், மாறி மாறி போடாதப்பா. நான் ஒண்ணும் மாறலங்க. ஷட் அப். நான் உங்களை சொல்லல, முதல்ல உங்க பேரை மாத்துங்க. நான் அந்த பையன் கிட்ட சொன்னேன். நான் என்ன வேலை செய்யணும்? முதல்ல என் தலைமையில உட்காருங்க. இல்ல, மேனேஜர் கூட. ஆமாமா. முதல்ல இந்த பார்சல் எல்லாம் டெலிவரி பண்ண சொல்லுங்க. சரி சரி. இந்த மல்லி சொன்னா கில்லி தான். இன்னைக்கு நைட்டு சரியா 10 மணிக்கு வந்துடும். போதுமாயா? எஸ் ஐயா, நம்ம ஆளு 3 பேரு. எப்பையா விட போறீங்க? ஐயோ, ஒரு வாய் தான் இருக்கு, ஒன்னொன்னா சொல்ல முடியும். வாய்டா போன. ஐயோ கடவுளே, 2 கையும் 2 காதும் கொடுத்த, வாய் மட்டும் எக்ஸ்ட்ரா 2 கொடுக்க கூடாதா? ஐயோ, ஒரே தொல்லையா போச்சு. ஏய் மல்லி, நீ ஐயோ டிரைவர் வண்டி நிப்பாட்டியா? வண்டி நிப்பாட்டியா? திருட்டு பொருள். வண்டி நிப்பாட்டியா? ஏய், மல்லியா, நான் மல்லி கிடையாதுயா, மல்லி கிடையாதுயா. ஏய் ஐயோ திறந்தாதயா. நில்லு. மல்லி ஏன் வரானே? எங்க போனாலும் விட மாட்டேன். இததான் பண்றது. ஹலோ ஹலோ, யாரையா இந்த நேரத்துல? ஏய் கல்ல எடுக்காதே, ஏய் கல்ல எடுக்காதே, எரியுது. ஐயோ எரியுது. ஐயோ 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 ஐயோ, பின்னாடி வர அந்த சண்டாளன். புரியுது சார். இவன் விட மாட்டான் போல இருக்குது. ஏய் மல்லி, ஹலோ ஹலோ, யார் பிரியாவா? ஓகே ஓகே, டாக்டர் கிட்ட போ, ஊசி போட்டுரு. ஓகே வை வை. ஐயோ அந்த வரானே, விட மாட்டான். என்னதான் பண்றது? ஐயோ நில்றி மல்லி. பின்னாடியே வரானே. போலீஸ் ஏய் போடா போடா, என்ன பின்னாடியே வர? என் செல்போனை கொடுத்துட்டு போடி. உன் செல்போனா? எந்த செல்போனு? ஓடாத, நில்றி. உன் செல்போன் எல்லாம் நான் எடுக்கல. எங்க போனாலும் எனக்கு விட மாட்டேடி. ஐயோ, நடு ரோட்ல வேற வந்துட்டானே. ஐயோ, என்னதான் பண்றது? மாத்தி இந்த போன். துரத்து பிடிப்பியா? நில்லு. எல்லாம் பிடிப்பேன் பாப்பேன். ஐயோ, முட்டி சந்தானம் வந்துருச்சு. நில்லு. ஐயோ, ஏய், நீ மல்லி தானே? யார் சொன்னது? அப்படி யாரு? ஏன் என்ன துரத்து பிடிக்கிறீங்க? நான் மல்லிக்கிள்ளி எல்லாம் கிடையாது, நான் ரம்யா சார். பொய் சொல்லாத. பிஸ்கட் கொடுத்து மயக்கம் பண்ணிட்டு எல்லா பொருளையும் திருடி போடு. நீ தானே? அந்த பிஸ்கட் கேஸா? அது நான் கிடையாது, என் தங்கச்சி சௌமியா. திட்டு முஞ்சியாச்சு. அதே கண்ணு, அதே மூக்கு, நடவுடலாம் அதே மாதிரி இருக்கு. யாரை ஏமாத்துற? நீ மல்லி தானே? ஏமாத்திரையா? ட்வின்ஸ் அப்படித்தான் இருப்பாங்க. எனக்கு எங்க மச்சம் இருக்கான்னு காட்டவா? பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு காட்ட வேணாம். சரி, நீ மல்லி இல்ல, நான் நம்புறேன். இப்ப போலாம் தானே? பின்னாடி துரத்துக்கிட்டு வர மாட்டியே? துரத்த மாட்டேன். திருநங்கையில கூட ட்வின்ஸ் இருப்பாங்களா? ஏமாத்திட்டாயா? ஏய் பை, ஸ்வீட் ட்ரீம். ஓ, நலம்தானா? நலம்தான். ஆனா நான் நலமா இல்லையா? ஏன்? 100 ரூபா காசு கொடு, நான் நலமா இருந்துட்டு போறேன். இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறிய? ஏய், எனக்கு அறிவுரெல்லாம் வேணாம். மரியாதையா எனக்கு 100 ரூபா காசு கொடு. கொடுக்கலனா சுரேஷ மாதிரி நீனும் காணாம போயிடுவேன். என்ன அடிச்சிட்டல, நான் பாக்குறேன்.
எங்க வீட்டுல நீ எப்படி தங்குறன்னு. கவலைப்படாதீங்கக்கா, மாறி எப்படியும் சுரேஷை தேடி கண்டுபிடிச்சிருவான். எனக்கு இருக்கிறது சுரேஷ் ஒரே மகன். அவனுக்கு என்னாச்சோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். பொறுமையா இருங்கக்கா, தப்பா எதுவும் நடக்காது. அப்பா ஒரு விஷயம். என்னப்பா? நான் எப்பப்பா பிறந்தேன்? நீயா? 9/9/1999. நான் பிறந்த தேதி கேட்கலப்பா. நான் உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்தனா இல்ல கல்யாணத்துக்கு பின்னாடி பிறந்தனாப்பா? என்னடா கேட்ட? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்தனா இல்ல கல்யாணத்துக்கு பின்னாடி பிறந்தனான்னு கேட்டேன்ப்பா. ரொம்ப முக்கியமா போடா உள்ள. கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்தானா பின்னாடி பிறந்தானா? ராஸ்கல் முட்டாள். சங்கர், சங்கர், என்ன? 100 ரூபாய் பணம் கொடு. எதுக்கு? எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. காசு கொடு. இத பாரு, நான் கிட்டத்தட்ட உனக்கு 3000 ரூபாய்க்கு மேல பணம் கொடுத்துருக்கேன். நீ ஒரு நாள் கூட என் கூட சினிமாக்கு வரல, என் ஆட்டோலயும் லாங் டூர் வரல. மச்சி, அந்த நாள் ரொம்ப கிட்டதான். இப்ப கிட்ட வரலாமா? வரலாம், ஆனா இப்ப வேணாம். இதே அல்வா தான் 2 வருஷமா கொடுத்துட்டு இருக்க. இது திருநெல்வேலி அல்வா. சாப்பிடணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த அப்படியே வீட்ல கொஞ்சம் டிராப் பண்ணிட. அப்படியா? வண்டி ஓடாது, வண்டிக்கு சார்ஜ் போடணும். என்ன சார்ஜ் போடணும்? வீட்டா கொஞ்சம் வண்டி இல்லடா. ஹலோ, ஒரு நிமிஷம். எங்கடி போற? பாத்ரூம் போயிட்டு வரேன்க்கா. எப்ப பார்த்தாலும் பாத்ரூமா? உன்னோட தொல்லையா போச்சு. ஹாய் அத்தை, எப்படி இருக்கீங்க? அத்தையா? யார் நீ? உங்க மகன் தங்கி இருக்கார்ல, அந்த வீட்டு ஓனர்ல பொண்ணு. ஓஹோ, மாரிமுத்து எங்கம்மா? போன் கொடுக்கதான் ஒரு ரூம்க்கு போயிட்டு இருக்கேன். அத்தை, உங்க மகன் ரொம்ப நல்லவள. ஐயோ, இந்த பைத்தியம் என் மகனை கெடுத்துடும் போல இருக்கே. கடவுளே, அவன் மாட்டிக்கிட்டான். அப்படி சொல்லாதீங்க அத்தை, ஏதாவது பேசுங்க. உன்கிட்ட பேச என்னமா இருக்கு? முதல்ல போன மாரிமுத்துட்ட குடு. கோபப்படாதீங்க அத்தை, உங்க பையன் சம்மதிக்கிற வரைக்கும் உங்க பையனை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். சம்மதமா? எதுக்கு? இது கூடவா புரியல உங்களுக்கு? ஆமாமா, புரிஞ்சு போச்சு. எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. மிஸ்டர் மலேசியா டவல். ஏய், தேவையில்லாம இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்த? அத உங்க அம்மா கிட்டே கேளுங்க. நான் பேசல, பேசு. என்னடா சைலண்ட் ஆயிட்ட? சொல்லுங்கம்மா. சும்மா தான் கூப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா இல்லையான்னு. சாப்பிட்டாச்சுமா. சரிப்பா, நீ கொஞ்சம் கவனமா நடந்துக்க. வீட்டுக்கார பொண்ணு ரொம்ப துடிப்பா இருக்கா. இவ அப்படிதான், கூரான கத்தி மாதிரி. கத்தின்னு சொல்றியேப்பா, காயப்படுத்திட போறா. கொஞ்சம் தள்ளியே நில்லு. சரிம்மா, நான் பார்த்து நடந்துக்கிறேன். இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல போன் பண்ணாதீங்கம்மா. சரிப்பா. தேங்க்ஸ். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? உங்க அம்மா கூட பேச எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இல்ல. சரி, நீ இப்ப இங்க இருந்து கிளம்பு. உங்க அக்கா வந்துற போறா. அது உனக்காகவா இல்ல எனக்காகவா? போட்டுனா நான்சென்ஸ். ஒண்ணும் பயப்படாத, பாத்ரூம் போலன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வரட்டா செல்லம்? முதல்ல ஒரு செல்போன் வாங்கணும். உங்க தூண்டில்ல ஏதாவது ஒண்ணு மாட்டோம். இதுவரைக்கும் யாருமே சிக்கல. ஒரு கர்ச்சீஃப் தான் ஆதாரமா கிடைச்சிருக்கு. அதுல எஸ்ன்னு எழுதிருக்கு. சரிதா, சுதா, சதீஷ், சரவணன் எல்லா பேர்லயுமே எஸ் இருக்கு. கர்ச்சீஃப் யார் கொடுத்தாங்கன்னு சந்தேகப்படுறது.
ஒரே குழப்பமா இருக்கு. இருந்தாலும் நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஆமா. எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க? உங்களுக்கு எம்ப்ராய்டரி தெரியுமா? எனக்கு டெய்லரிங்கும் தெரியாது, எம்ப்ராய்டரியும் தெரியாது. ஏன் கேக்குறீங்க? நேத்து சுரேஷ் ரூம்ல இந்த கர்ச்சீஃப் கிடைச்சது. இதுல ரோஸ் பூவும் எஸ் எழுத்தும் எம்ப்ராய்டரி பண்ணிருக்கு. அதுக்காக தான். அதுக்காக ஏன் மேல சந்தேகப்படுறீங்களா? சரிதா, இல்லங்க. என்ன? இல்ல எஸ்ன்னு இருக்கு. எஸ்ங்கிற முத எழுத்துல நிறைய பேர் இருப்பாங்க. வெளியில யாராவது ஆம்பளைங்க கூட கொடுத்துருக்கலாம். எங்க அப்பா பேரு சண்முக சுந்தரம். அதுக்கும் முத எழுத்து எஸ் தான். அதுக்காக எங்க அப்பா கொடுத்திருப்பாரா? கேட்கும்போது யோசிச்சு கேட்கணும். சாரி, தப்பா நினைச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. நேத்தி நான் ரோமியோ ஜூலியட் படம் பார்த்தேன்டி. அப்படியா? ஹலோ, சரி போல நிப்பேன். மறுபடியும் ஏன்டா ஃபோன் பண்ண? வேடா போன. வா போலாம். ரெண்டாவது சீரி எப்படி இருந்தது? சூப்பரோ சூப்பர். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சுரேஷ் ரூம்ல இந்த கர்ச்சீஃப் கிடைச்சது. இதுல ரோஸ் பூவும் எஸ் லெட்டரும் போட்டிருக்கு. ஏன் மேலேயே சந்தேகமா? சங்கவி, சுமித்லான்னு எத்தனை பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சுந்தர், சுகுமார், சங்கல்னு எத்தனை பேர் எஸ்ல தொடங்குது. அவங்க மேல வராத சந்தேகம் உங்களுக்கு ஏன் மேல வருதா? சுரேஷ் உன் வீட்ல இருந்து தான் காணாம போனா. அதான் உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. குட் பை. அதான் கண்டிப்பா வருவேன். வீட்டுக்கு போக மாட்டேன் சார். பிக் பாக்கெட் சார். ஏண்டா முதல்ல எனக்கு சொல்ல மாட்டியா? போடா, இதுக்குள்ள போடியா? சார் இது இதுக்குள்ள போடியா சார்? ஓ வாங்க மாதிரி உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நேத்து ராத்திரி சுரேஷ் ரூம்ல இந்த கர்ச்சீஃப் கிடைச்சது. இதுல எஸ்ன்னு போட்டிருக்கு. சரிதா இல்ல சுதா தான் சுரேஷ்க்கு இந்த கர்ச்சீஃப் கொடுத்துருக்கணும். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா மாதிரி? அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தா என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கங்க. சார் சொல்லுங்க சார். 9841878059. சார் கர்ச்சீஃப் கொண்டாங்க. தேங்க்யூ சார். ஓகே. ஏன் சோகமா இருக்கீங்க? என்னதான் பதில் சொல்றது? முதல்ல சுரேஷ் தான் போட்டோ கிடைச்சது. அதுக்கப்புறம் கர்ச்சீஃப் கிடைச்சது. ஆனா இது வரைக்கும் சுரேஷ் காணாம போனதுக்கான அடையாளமே கிடைக்கல. ரகசியம் ஒரு வெங்காயம் மாதிரி. தோல் உரிக்க உரிக்க தான் உண்மை வெளியில வரும். காதிருந்த அடி அடிப்பேன், எல்லா அடி அடிப்பேன். நலந்தானா? நலந்தான். அதான் இப்ப நீ வந்துட்டியே தொந்தரவு பண்றதுக்கு. இல்ல, நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன? என் பொண்டாட்டி நீங்க கண்டுபிடிச்சீங்களா? உன்னோட பெரிய தலைவலியா? நானே என் ஃப்ரெண்ட தேடிட்டு இருக்கேன். அப்படியா? ஏன் அவர் எல்ஐசி பாலிசி எடுத்தாரா? ஆஹா, சொல்லியா? யோ பைத்தியம், என் மூளையை சாப்பிடாதயா? ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு ஒரு டவுட். உன் ஃப்ரெண்டு என் பொண்டாட்டியை கிட்னாப் பண்ணிருப்பாரோ? யோ முட்டாள், என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவையா. அப்படி இல்லைனா கேளு. அப்படி இல்லைனா என் பொண்டாட்டி உன் ஃப்ரெண்ட கிட்னாப் பண்ணிருப்பாளோ? பைத்தியம், பைத்தியக்கார, பைத்தியக்கார. நீதான பைத்தியக்கார. காதல் சொல்ல நேரம் இல்லை. காலங்காத்தால எவன் முகத்துல முழிச்சனே தெரியல. சரத், என்ன வேணும் சொல்லு. பிஸ்கட். வர சரக்குலாம் டூப்ளிகேட்டா வருதுடா. கிக்கே இல்லடா. அம்மா அம்மா. ஏய், இவன் தான்டா என்ன அடிச்சான். வா வாடா கேட்கலாம். ஏய், ஏன்டா அவன் அடிச்ச? பணம் கேட்டா கொடுக்க வேண்டியதானே? குடிக்காரனுக்குலாம் பணம் கொடுக்க முடியாது. அப்படியா? அப்ப வீட்டை காலி பண்ணு. அதை கேட்க நீ யாரா?
முதல்ல குடும்பத்தை ஒழுங்கா நடத்த தெரியல, இதுக்கு மேல ரோட்ல ரவுடி தானோ? நீங்க வாங்க, அவன் இங்கே சாகட்டும். ஐயோ, அடி தாங்க முடியலையே. என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? வெளியே யார்கிட்டயாவது தகராறா? ஆமாப்பா, அந்த ஆட்டோ டிரைவர் கூட தேவையில்லாத பிரச்சனை. நான் கரெக்ட் டைமுக்கு போலனா இவர் நேரா ஹாஸ்பிடல்ல இருந்திருப்பாரு. அப்படியா? சார், நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் சுரேஷ் காணாம போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். சுரேஷ் காணாம போனது தெரிஞ்சிருந்தா நானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன். நல்ல வேளை நீங்க கொடுத்துட்டீங்க. யார் மேலே இது சந்தேகம் ஏற்பட்டு அதை உடனே ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. எனக்கு சுரேஷ் காணாம போனது ஒரு புதிராவே இருக்கு. எனக்கு கூட புரியாம தான் இருக்கு. போக போக தான் புரியும். இன்னைக்கு நான் ரூம் எடுத்தேன். ஹவுஸ் ஓனருக்கு 2 பொண்ணுங்க. சின்ன பொண்ணு ஸ்லோ மோஷனாக இருப்பா. ₹1000 2 நோட்டு எடுக்கும்போது டைரி கீழே விழுந்துருச்சு. சரிதா அதை எடுத்தா. நான் எழுதின கவிதையை அவ படிச்சா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா. பார்த்தேன், ரசித்தேன், உன்னில் என்னை கலந்தேன். பயந்தேன், கனவில் நடந்ததை நினைத்தேன். பார்த்தேன், ரசித்தேன், உன்னில் என்னை கலந்தேன். பயந்தேன், கனவில் நடந்ததை நினைத்தேன். கார்கால ஊடலா துணை சேரும் வீணையா உணர்வும் உயிரும் கலந்து புனைகிறதே. பார்த்தேன், ரசித்தேன், உன்னில் என்னை கலந்தேன்.
மார்கழி பூக்களாய் பூத்து குலுங்கிடுவோம். மனதில் மழைத்துளியாய் மஞ்சம் சேர்ந்திடுமா? மார்கழி பூக்களாய் பூத்து குலுங்கிடுவோம். மனதில் மழைத்துளியாய் மஞ்சம் சேர்ந்திடுமா? நீ இன்றி கவிதை இல்லையே, நாம் இன்றி காதல் இல்லையே. ஆடலாம் ஆடலாம் இது காதல் சங்கீதம். பார்த்தேன் ரசித்தேன் முன்னில் என்னை கலந்தேன். பயந்தேன் கனவில் நடந்ததை நினைத்தேன். கொஞ்ச நேரம் பிரிந்தாய் உயிரை பிரிந்ததே. நீமிடம் திரும்பி வந்தால் ஜென்மம் கிடைத்திடுமா? கொஞ்ச நேரம் பிரிந்தாய் உயிரை பிரிந்ததே. நீமிடம் திரும்பி வந்தால் ஜென்மம் கிடைத்திடுமா? அன்றில் நாம் வெல்வோமே, அனிசமாலை அணிவோமே. வாழ்விலே ஆனந்தம் இது காதல் சாம்ராஜ்யம். பார்த்தேன் ரசித்தேன் உன்னில் என்னை கலந்தேன். பயந்தேன் கனவில் நடந்ததை நினைத்தேன். பார்த்தேன் ரசித்தேன் உன்னில் என்னை கலந்தேன். பயந்தேன் கனவில் நடந்ததை நினைத்தேன். கார்கால உடலா துளி சீரும் பேரையாய் உணர்வும் உயிரும் கலந்து புனிகிறதே. பார்த்தேன் ரசித்தேன் உன்னில் என்னை கலந்தேன். பயந்தேன் கனவில் நடந்ததை நினைத்தேன். ஏய் ஒழுங்கா படுறே. வேற எதுக்கு? எல்லாரும் வீட்ல இருக்காங்க, தயவு செஞ்சு வெளிய போ ப்ளீஸ். ஏய் யாரு இருந்தா என்ன? நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல. தயவு செஞ்சு இப்போ போ ப்ளீஸ். இப்ப யாரும் வர மாட்டாங்க. கிட்ட வா. சுதா 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 ஐ லவ் யூ சுதா ஐ லவ் யூ சுதா சுதா ஐ லவ் யூ. எங்க போனா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ப்ளீஸ் என்ன விட்டுல.
போடி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பொறுக்கி ராஸ்கல். எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி நேரத்துல வீட்டுக்கு வராதன்னு. உன்னை எல்லாம் செருப்பு அடிச்சா கூட தப்பு இல்ல. ஏடா உனக்கு எப்ப புத்தி வரும்? எவ்வளவு தைரியம் இருந்தா காம்பன் சோறு தாண்டி குச்சி வீட்டுக்குள்ள வந்திருப்பேன். போடா வெளியே. சொல்றாங்கல்ல போக வேண்டியதானே. டேய் உன் வேலையை பார்த்துட்டு போடா. வேற என்ன சொல்லுவாங்க? வந்த வழியா போயிடு. சரி சரி. ஏய் உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குதுடா. என்ன இங்க நிக்கிற? போ உள்ள போ. ஹாய் சார் ஒரு நிமிஷம் இந்த பார்சல் அர்ஜென்ட்டா டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே தேங்க் யூ சார். பாய். சரிதா உன் கூட சேர்ந்து சுத்துறது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. சரிதா நேத்து திட்டினா இப்ப என்னடானா இவன் கூட சிரிச்சுக்கிட்டு போறான். இவ்வளவு நேரம் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியலையே. மாரிமுத்து ரூமை காலி பண்றதுல நீங்க ஏன் குறியா இருக்கீங்க? அந்த ரூம் எங்களுக்கு தேவைப்படுது சார். சுரேஷ் அந்த ரூம்ல இருந்து தானே காணாம போயிருக்காரு. அங்க இருந்தே தேடி கண்டுபிடிக்கட்டும். மாரிமுத்து வேற இடத்துல தங்கிட்டு கூட ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கலாமே சார். இத பாருங்க, நீங்க மாரிமுத்து கொடுக்க நெருக்கடியை பார்த்தா உங்க 2 பேர் மேலேயும் டவுட்டா இருக்கு. அவரை காலி பண்ற ஐடியா விட்டுட்டு வேற வேலையை போய் பாருங்க. போங்க. நாங்க வரோம் சார். போலாம். ட்ரே உள்ள வாயா. பீமாஸ்ல போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாயா. சரிங்க. போயா. வணக்கம் சார். நீ கேஷ் கிடையாது, கேஸ் தானே, அந்த பக்கம் போ. வணக்கம் சார். வணக்கம் மாரி. இப்பதான் சரிதான் ஆட்டோக்காரன் நீங்க வந்துட்டு போறாங்க. உங்களை ரூமை காலி பண்ண சொல்றாங்க. அப்படி சொன்னாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்கள ரோட்ல பார்த்தேன். எனக்கே டவுட் தான்யா. அந்த ஆட்டோக்காரங்க அந்த பொண்ணுக்கு என்ன வேலை? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். மிஸ்டர் மாரி, அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். Welcome, welcome, welcome. Please take your seat. Thank you. Ladies and gentlemen, good evening and welcome you all from Universal Garment. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. Because நம்ம Universal Company ஃபேஷன் டிசைனிங்ல ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு. இந்த 4 வருஷத்துல மெயின் சிட்டிஸ் இந்தியாவிலேயே சென்னை, மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா போன்ற மெட்ரோ சிட்டிஸ்ல நாம ஃபேஷன் ஷோ நடத்தி சக்சஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, மலேசியா, சிங்கப்பூர், கொழும்பு போன்ற அதர் கண்ட்ரீஸ்ல நாம ஃபேஷன் ஷோ நடத்தி இந்த கார்மெண்ட்ஸ் வேர்ல்ட்ல இன்னும் நிறைய நல்ல பேரை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆல் தி கிரெடிட் கோஸ் டு மிஸ் சரிதா. Thank you. Thanks. Thank you. அது மட்டும் இல்ல,
இவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங்கும் ப்ராப்பர் பிளானிங் தான் இன்னைக்கு இந்த சக்சஸ்க்கு காரணம். இது நம்ம கம்பெனியோட 4th இயர் ஆனிவர்சரி. இந்த விழாவில் நம்ம நியூ மாடல்ஸையும் நியூ டிசைன்ஸையும் உங்க எல்லாருக்கும் பாரடைஸ் ஹோட்டல்ல இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதை முன்னிட்டு இந்த விழாவிற்கு சீஃப் கெஸ்டாக மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் தத்துவ குமாரவேலையும் கனடாவிலிருந்து வந்திருக்கும் மிஸ்டர் டிக் பிராண்டோவையும் வருக வருக என வரவேற்கிறோம். Let us enjoy this moment. கண்கள் சொல்லுதே இந்த தாகம் நல்லதே, இந்த சங்கமம் இனி பொங்கிடும் நனையும் என் உயிரே என் உயிரே என் உயிரே. கண்கள் சொல்லுதே இந்த தாகம் நல்லதே. தரும் மனம் தினம் வரும் தரும் சுகம், இதழினை இதழ் சுடும் சுகம் போதுமே. அல்லிப்பூவை கிள்ளி பார்க்கிறேன், கிள்ளும் போதே கண்ணி போகிறேன். இனிரவில் வரும் உறவில் சுகமே. கண்கள் சொல்லுதே இந்த ராகம் நல்லதே. கடும் குளிர் சுடும் வெயிலாகும் ஒரு கணம், உறவினில் உடல் தனில் வெப்பம் ஏறுமே. உன்னில் நானும் என்னை கோர்க்கிறேன், உனக்கில் அதிகம் தேனை வார்க்கிறேன். இருள் முடியும் பனி வழியும் சுகமே. கண்கள் சொல்லுதே இந்த ராகம் நல்லதே. இந்த சங்கமம் இனி பொங்கிடும் நனையும் என் உயிரே என் உயிரே
கடவுள் மிருகமாக பிறக்க வேணும். என்ன யாரே நீ? ஏபிசிடி ஏபிசிடி பள்ளிக்கூடத்துல படிக்கிறது. ஆமா, இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். அப்படியா? பேர் ரொம்ப நல்லா இருக்க. என்ன வேணும் உனக்கு? என் பொண்டாட்டிய பாத்தீங்களா? ஆமா, முதல்ல 100 ரூபா காசு கொடு, அப்புறம் நான் சொல்றேன். அப்படியா? முதல்ல போட்டோ அப்படி. ஃபிகர் சூப்பரா இருக்கு. ஐயோ 50 ரூபா தான் இருக்குது. சொல்லு, எங்க பார்த்த? உன் பொண்டாட்டி எல்லாம் பாக்கல, போயா. பொய்யா சொல்றேன். நான் ஓ பொண்டாட்டிட்டு போறேன். இப்படிலாம் தெரிஞ்சுதான் என் பொண்டாட்டி அம்மா வீட்டுல அனுப்பிச்சிட்டேன். இந்தாமா, சரிதா மேல ஒரு கண்ணு வச்சுக்கீங்க. இருந்தாலும் அந்த எஸ்ஐ கூட கான்டாக்ட்ல இருங்க. வேற ஏதாவது எமர்ஜென்சியா தேவைப்பட்டா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. உன்னையே வர சொன்ன தெரியுமா? ஜாலியா சுத்துறதுக்கு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு. என்ன? உன் அக்கா எங்க வேலை பாக்குறாங்க தெரியுமா? ஓ, யுனிவர்சல் கார்மெண்ட்ஸ்ல. அங்க என்ன வேலை செய்யறா? மாடலிங். 2 பீஸ்ல விதவிதமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. வீட்ல கண்டிப்பா இருக்கா, கம்பெனில கட் அவுட்டா இருக்கா. இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க ப்ளீஸ். முதல்ல உங்க அக்கா கிட்ட விசாரிச்சுட்டு அப்புறம் வக்காலத்து வாங்க. சரி. வெல்கம் வெல்கம் மை கிரேட் சிஸ்டர். என்ன இன்னைக்கு புது மரியாதை? குளித்துதானே ஆகணும். சில பேரு தங்களோட நடவடிக்கைகளை ரகசியமா மூடி வச்சிருக்காங்களே, அவங்கள பத்தி நீ என்ன நினைக்கல? நீ உன்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணாத. எது தேவையில்லாத? வீட்ல நெருப்பு, சூரியன், ஆபீஸ்ல குளிர் நிலவு, அப்படிதானே? என்ன என்ன பேசுற நீ? சூரியன், நிலவு, மண்ணாங்கட்டின்னு. மண்ணாங்கட்டி இல்லக்கா, மாடலிங். மாலிமுத்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீயா இப்படி? உன் வேலையை மட்டும் பாரு, ஏன் விஷயத்துல தலையிடாத. சுரேஷ், இந்த சாப்பிடு. மாரி, இந்த நீ சாப்பிடு. டேய் வாடா சுரேஷ், வாடா மாரிமுத்து. என்ன பசிக்கலையா உங்களுக்கு? விளையாட்டா? வாங்க சாப்பிடலாம். மீன் குழம்பு வச்சிருக்கேன், வாங்க. அம்மா, மாரி, தகவல் ஏதாவது கிடைச்சதாப்பா? மர்மமா இருக்குமா? எனக்கு எதுவுமே புரியல. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேம்மா. என்னடா சொல்ற? அந்த பைத்திய வலையில விழுந்துட்டியா? மயக்கி மடியில வச்சுக்கிட்டாளா அந்த சாலி? எனக்கு அப்பவே சந்தேகம். ஐயோ நிறுத்துங்கம்மா. நான் சுரேஷை பத்தி பேசிட்டு இருந்தா நீங்க பாட்டு ஏதோ பேசிட்டே போறீங்க. சுதாவோட ஆட்டத்துக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். அவளை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். அவ அக்கா சரிதா தான் புரியாத புதிராவே இருக்கா. அங்க இன்னொரு பைத்தியமும் இருக்கா? மாரி, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. அந்த 2 பைத்தியங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. சுரேஷை பத்தி நினைக்கிற எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு. அப்படி சொல்லாதப்பா, தைரியமா இரு. ஒரு நாள் சுரேஷோட ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்குவ. கண்டுபிடிக்காம நான் இங்க இருந்து வரமாட்டேமா. சுரேஷ் அம்மா எப்படி இருக்காங்க? நல்ல ஜுரம். என் கூட தான் இருக்காங்கப்பா. தூக்க மாத்திரை கொடுத்திருக்கேன், தூங்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பா. சரிம்மா. சரத், என்னப்பா? படிச்சது போதும், இப்ப தூங்கடா. அப்பா ஒரு கேள்விப்பா. என்னடா கேள்வி? நான் பிறக்கும் போது என் கையில என்னப்பா இருந்தது? மண்ணாங்கட்டி இருந்தது. ஏன்பா கோபப்படுறீங்க? இங்கிலீஷ்ல ஒரு லெசன் இருந்தது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு வாஸ் born with silver spoon. அப்படியா? டேய், உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பின பாரு, என்னுடைய பெரிய தவறு. வயிற்று மட்டும் நிரப்பிக்கங்க, கேள்வி எதுவும் கேட்காதீங்க. என்னம்மா இது? என்ன பதில் சொல்லுமா? பதில் சொல்லு.
இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் எனக்காக இல்ல, நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக. இப்படி எல்லாம் உடம்ப காட்டி அப்பாவுக்கு சோறு போனது கேவலம். ஏதோ எங்களுக்காக தியாகம் பண்ணலதா நினைப்பு வேண்டாம். வேலையை விட்டுல வீட்டை விட்டுட்டு ஊருக்கு போலாம். சரவணனை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் நமக்கு நிம்மதி. நான் செத்தாலும் சரவணனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க? அப்படி ஒண்ணும் இல்லையே. இல்ல, நீங்க சாப்பாடு போடும் போதெல்லாம் உங்க மனநிலையும் நடவடிக்கையும் கவனிச்சேன். நீங்க இன்னும் சுரேஷ் நினைப்பாவா இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சுரேஷ் டைரி படிச்சதும் தெளிவாயிட்டேன். நீங்களும் சுரேஷும் டீப்பா லவ் பண்ணிருக்கீங்க. யாருக்கு என்ன வேணா டைரியில எழுதலாம், அதுக்கு பேர் லவ் கிடையாது. சாரி. இந்தாங்க சார், செக் பண்ணி பாருங்க. சைஸ் கரெக்ட்டா இருக்கு. கரெக்டா இருக்கு சார். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஜோடி இருக்குல்ல? இருக்கு சார். பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். டேய், ஒரே மாதிரி பனியன் போட்டுருக்கோம், ஒரே மாதிரி பிரேஸ்லெட் போட்டுருக்கோம், ஒரே மாதிரி செப்பல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே மேட்சிங்கா இருக்குல்ல? எல்லாம் மேட்சிங்கா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பெட்டை மட்டும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன்டா. நீங்களும் சுரேஷும் டீப்பா லவ் பண்ணிருக்கீங்க. யாருக்கு என்ன வேணா டைரியில எழுதலாம், அதுக்கு பேர் லவ் கிடையாது. சாரி. நீ அவனை காதலிச்சியா? இல்ல அவன் உன்னை காதலிச்சானா? உங்க கேள்விக்கு பதில் சொல்லே சொல்லுவான். அவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. சுரேஷ மாதிரி நீனும் காணாம போடுவ. எனக்கே டவுட் தாயா, அந்த ஆட்டோ காரங்க அந்த பொண்ணுக்கு என்ன வேலை? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏன் பொண்டாட்டி உன் ஃப்ரெண்ட கிட்னாப் பண்ணிருப்பாளோ? அப்படி ஓடே ஓடே ஓடே, அப்படி ஓடே தள்ளாலே, இப்படி ஓடே ஓடே ஓடே, இழுத்து போடு. என்னையா ஸ்டேஷன் ரோட்டுக்கும் மார்க்கெட்டுக்கு யாரையா கலெக்ஷன் போனா? அண்ணாமலை தான் சார். அவன் ஒழுங்கா கொண்டு வர மாட்டான். கொண்டு வந்துருவா சார். சார் சார், எல்ஐசி இப்போ 50 லட்சம் கிடைக்கிறதுக்காக இந்த ஆளு இவன் பொண்டாட்டி கொள்ள தேடி அலையறான் சார். அப்படியா? இல்ல சார், போய் சொல்றேன் சார். உண்மைதான் சார். பைத்தியக்காரத்து குள்ள போடியா? வீட்டுக்கு பின்னாடி சுரேஷ் சைடு கிடைச்சது. சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்க. இப்படியே போனா சீக்கிரமே சுரேஷை கண்டுபிடிச்சிருவ. கீப் இட் அப் மாதிரி. தேங்க்யூ சார். யோ இன்ஸ்பெக்டர், நீ என்ன உள்ள தள்ளிட்டல, உன்னை நான் சாவ அடிச்சிருவாயா? ஏய், யோ உன்னை சாவ சங்கிலி பாத்ரூம் போறேன். சீக்கிரமா வா, நானும் போணும். சரி வந்துடு. சரி. ஐயோ, திருடன் திருடன். ஏய், படுறா. எப்போ பார்த்தாலும் உன் கனவுல திருடன் தான் தெரியுது. பக்கத்துல அப்பா படுத்துக்கிட்டு இருக்க, அது தெரியல. பேசாம பட பட, அந்த பக்கம் திரும்ப பட பட.
அக்கா என்னக்காச்சு? ஏன் அழறீங்க? எனக்கு பயமா இருக்கு. கெட்ட கெட்ட கனவா வருது. என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிருச்சு. அக்கா அழாதீங்க அக்கா. சுரேஷுக்கு ஒண்ணும் ஆகாது. சீக்கிரம் மாரிமுத்து தேடி கண்டுபிடிச்சிருவாக்கா. பயமா இருக்கு. ஐயா சுரேஷ் உலகாத நிலைமை. ஐயோ 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 ஹலோ, நான் மாறி பேசுறேன். சொல்லுங்க. வீட்டுக்கு பின்னாடி சுரேஷ் டெட் பாடி கிடைச்சது. என்ன சொல்றீங்க? உண்மைதான். நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர முடியாது. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆனா கொலைக்காரனை விட்டுறாதீங்க. ஓகே. சுரேஷ், நீ ரொம்ப ஆசைப்பட்டு காதலிச்சிருக்க. அது ஒரு தலை காதல். ஒருவேளை அவன் காணாம போகாம இருந்திருந்தா உன் காதல் ஜெயிச்சிருக்கான் இல்லையா? அப்படி இல்ல. ஒரு கட்டத்துல நானே என் காதலை விட்டு கொடுத்திருப்பேன். யாருக்கு? என் அக்கா சலிதாக்கு தான். ரியலி? ஆமா, அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதும் நானே என் காதலை விட்டு கொடுத்துட்டேன். உன்னை நான் வெகுளின்னு நினைச்சேன். இவ்வளவு தெளிவா யோசிச்சு முடிவு எடுத்திருக்க. இதுக்காக உன்னை பாராட்டுறேன். இட்ஸ் நத்திங். பாய். பாய். இவ லூசு பண்ணா. ஏன் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான். ஏன்? ஒரு நல்ல செய்தியை சொல்லணும். வாங்க. ஏதோ நல்ல செய்தி சொல்றேன்னு சொல்லிட்டு பீச்சை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நல்ல செய்தி தான். அதான் நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன செய்தி? சுரேஷ் கிடைச்சிட்டான். உண்மையாவா? உண்மைதான். உங்க வீட்டுக்கு பின்புறம் தோட்டத்தை தோண்டும் போது அழுகி போன ஒரு டெட் பாடி கிடைச்சது. சரிதா, நான் ஏன் உங்க வீட்டுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு கிடைச்ச எல்லா தடங்களையும் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன். இப்ப எனக்கு உண்மையிலேயே நடந்தது என்னன்னு தெரியணும். ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சுரேஷ் எப்படி செத்தான்? யாராவது அவனை கொண்டு புதைச்சிருக்கலாம். ஏன் நீ கூட அவனை கொண்டு இருக்கலாம். நான் கொலை செய்யல. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நீ இல்லனா அப்ப யாரு? அவனே தற்கொலை செஞ்சு மண்ணுல புதைச்சிட்டானா? அவரை கொலைதான் செஞ்சாங்க. கொலையாளி யாரு? இனிமே நான் எதையும் மறைக்க விரும்பல. நடந்தது அப்படியே சொல்றேன். என்ன சரிதா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். சரி, அங்க ஒரு இடம் இருக்குல்ல, அங்க போய் உட்காரலாமா? அத பார், அந்த புதர் பின்னாடி. நட்டு, ஏய் நட்டு, என்ன வேணும்? முட்டையா? அப்புறம் கொய்யாவா?
இல்ல பச்சை மாங்காய் வேணும். பச்சை மாங்காவா? நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு பச்சை மாங்காய் கேக்குறேன்? நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒண்ணும் நினைக்காதீங்க. ஓ ஓகே ஓகே. நான் என்ன நினைச்சேன்னா, நீ சிரிச்சா அப்படியே மோனலிசா மாதிரியே இருக்க. இது எப்படி இருக்கு? பேய் மாதிரியே இருக்க. மாங்காய் வாங்கலன்னா மூளையை சாப்பிடுவா. அப்புறம் சரிதா, நான் நேத்து ஒரு அழகான கனவு கண்டேன் தெரியுமா? என்ன கனவு? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் முதல் இரவு நீ பால் சொம்பு எடுத்துட்டு பொறுமையா ரூமுக்கு வந்தியா? நான் உன்னை இறுக்கமா கட்டி பிடிச்சனா, பதிலுக்கு நீயும் என்ன கட்டி பிடிச்சிட்ட. அப்படியா? நான் உன்னை கட்டி பிடிக்கல, இப்படி தள்ளி விட்டேன். நம்ம 2 பேரும் சரவணால போய் காஃபி சாப்பிடலாம். இல்லைங்க, வெளியே போகணும். ஏற்கனவே 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இப்பயும் நான் வரலன்னா இன்னும் 1/2 மணி நேரம் லேட் ஆகும். இப்பதான் எனக்கு புரியுது ஒரு டைம் சொல்லிட்டு எதுக்கு லேட்டா வரீங்கன்னு. நீங்க யாரு? இவருக்கு ஆல் இன் ஆல். ஓ, நீங்க தான் அப்ப சரிதான். ஆமா, வாங்க. ஹலோ ஹலோ சுதா, நான் மாமா பேசுறேன். நாளைக்கு நான் வர்றேன் ஊருக்கு. எப்ப எதுக்கு வரீங்க? நல்ல செய்தி தான். இந்த தடவை நிச்சயதார்த்த தேதிய முடிவு செய்யணும். நான் தயாரிப்பா. நீயும் தயாரா? செலவனனும் முழுகனும் ஒண்ணுதான். வள்ளி தேவான மாலி நாங்க 2 பேரும் உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்க கூடாதா? முதல்ல உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமா, அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. உங்களுக்கு தெரியுமா? அக்கா ஏற்கனவே ஒருத்தன் கூட காதல்ல மயங்கி கலக்கலாம். யாரவ? நம்ம வீட்ல சுலேஷ்னு ஒருத்தர் குடியிருக்கான்ல. ஆமா, அவனா? அவளேதான். அப்படியா? வந்து வச்சுக்கிறேன். ஏதோ செய், நான் ஒரு வார காலேஜ் டூர் போல. ஆமா, நான் நல்லா இருக்கேம்மா. நான் அனுப்புற மணி ஆர்டர் கிடைச்சதா? சரிம்மா. ஏய் மா, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். என்ன விஷயம்? யோ, வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுத்தா வீட்டுக்கார பொண்ண வசியப்படுத்துறதுக்கு இல்ல. ஒழுங்கா உன் காதை நிறுத்திட்டு வீட்டை விட்டு காலி பண்ற. ஏய், என்ன சம்மந்தம் எல்லாம் மிரட்டுற? மிரட்டுறது மட்டும் இல்லடா, நீ வீட்டை காலி பண்ணலன்னா நான் உன்னையே காலி பண்ணுவேன். அப்படிலாம் காலி பண்ண முடியாது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. ஏய் சரத், என்னடா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. நல்லா படிக்கிறியா? சரி, நல்லா படி. சரிதா, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? நீ சுரேஷ காதலிக்கிறியாம? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் காதல் தான் தேவையில்லாத விஷயம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனாக போறவன். இத முதல்ல தெரிஞ்சுக்க. இந்த காதல் கத்திரிக்காய் நான் தூக்கி போட்டுட்டு எனக்கு கழுத்து நீட்ட பாரு. நாட மாட கழுத்து நீட்டதுக்கு தேவையில்லாத விஷயத்தை தலையிடாத. ஏய், அவனை என்னடா செய்யலாம்? ஏதாவது ஐடியா சொல்லு. அப்செட் ஆகாத, இந்த நேரத்துல வருத்தப்படாத. வீட்டை காலி பண்ண சொன்னா உன்னால முடிஞ்சதை பார்த்து கொண்டான். சரிதா வேற அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கான். விடுறா மாப்பிள, எல்லா கதையும் ஒரு எண்டு உண்டு. அந்த எண்ட நான் தான் முடிப்பேன். டேய், ஆட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் எல்லா பொங்கலும் போயாச்சுடா. போகட்டும், இன்னைக்கு ராத்திரி கன்னி பொங்கல் கொண்டாடுவோம். இல்ல மச்சான், இன்னைக்கு நாம அம்மனி பொங்கல் தான் கொண்டாடுறோம். டேய், மோகினி பொங்கல் தான் கொண்டாடுறோம். டேய், மோகினியை கூப்பிட பசங்க போனானுங்க, இன்னும் காணோம். ஏய், அது வராங்கடா. டேய், வராங்கடா, அது பேரா.
எப்பா ஓட்டி ஓட்டி களைச்சு போன மனசுக்குள்ள நான் தான் ஊத்த வந்து ஏத்திக்கிட்டா சந்தோஷம்தான் எத்தனையோ மேடு பண்ண ரோட்டு மேல பார்த்த அங்க எல்லாம் என்னாக்கா நீ பாத்தியா ஓரங்கட்டி காத்து காத்து என்ன லாபம் தான் என்ன ஓரங்கட்டி வரிசை பாரு ராஜயோகம் தான் வாரம் விட்ட கரிசை காடி எனது வேகம் தான் நீ விளைய வந்து விளைய வச்சா மூணு போகம் தான் பெட்டராயுடும் பெட்டராணி நான் முத்தாடு நேரம் தான் மாட்டோக்காரா బాగా ఉంది రాజకోగిల ఇంద పంది ఎంగ పంది ఆడదు జల్ల மச்சே கலக்குறாடா ஐயோடா பொங்க வச்ச பானை போல பூத்திருக்கேன் நான் தான் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எடுத்துக்காயடா ரவுண்டு கட்டு மச்சே ಮಂದಹಾಸ ಮದನರಾಣಿ ಅಮ್ಮ ಕುಟ್ಟಿ ನಾಂದ ಆಟ சொந்த ஆட்ட உற்சாகந்தா சக்கர பொங்கல் வெள்ள பாக சிரிச்சு வந்தேடா உனக்கு அக்கறையோடு பரிமாறம் தூங்கி வந்தேடா மஞ்ச கிழங்கு தூவி பார்த்து மாவிளக்குதான் அந்த மதநரசா விட்டு சென்று தேன் நுழைக்கிறான் சூடு வச்சனா மீட்டர் இல்லப்பா சொக்க வைக்கும் நாட்டருப்பா ஆட்டோக்காரா సాకు బేకు జవాబు చెప్పు నీ నాకు నీకు ఇష్టమాయి పటయ కలుపు నీ ಹೌದು அச்சாரம் போடாத அம்மனே நானடா ஆனாலும் எல்லோருக்கும் மோகனே தானடா సుందరి పావు బాజీ పాని పూరిదా చూడు చూడు అక్కడ చూడు కామరానిదా ஏய் நாளைக்கு ப்ளூ மூன் இங்கிலீஷ் மூவி போலாமா சுதா வேற ஒரு வாரம் காலேஜ் டூர் போயிருக்கா அது வேண்டாம் ஹீட் அண்ட் டெஸ்ட் போலாம் ஏய் என்னன்னு ரொம்ப உனக்கு என்னடி வேலை ஏய் கிளம்புடா மரியாதையை பட்டி படிக்கல எடுத்து கிளம்புடா ஏய் ஹவுஸ் ஓனர் பொண்ணே ஒண்ணு சொல்ல நீ யாரா சொல்றதுக்கு உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா என்னடா சொன்னா ஏய் ஏய் அடிக்காத அவன் அடிக்க நீ யாரு ஏய்
அட பாவி, கொன்னுட்டியா? இத பத்தி வெளியில யாருக்கிட்டையாவது சொன்ன உனக்கு இதே கதிதான். முதல்ல இவனை தூக்கி அடக்கம் பண்ண வழிய பாரு. தூக்கு. என்ன மாப்பிள்ள, நலம் தானா? என்ன ஆயிடுச்சு மாப்பிள்ள? எனக்கு சரிதாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாதானே மாப்பிள்ளையா முடியும். எப்ப பாரு மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு வாயிலே சொல்லிட்டு இருக்கீங்க. என்னம்மா சுரேஷ் டிஃபன் சாப்பிட வரல? நேத்து நைட்டு திடீர்னு ஊர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு மாரிமுத்து ஃபோன் பண்ணாருப்பா. சுரேஷ் அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, அதை கேட்ட உடனே விடிய காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு. மாமா, நான் கூட இன்னைக்கு ஊருக்கு போறேன். போகும்போது திருநெல்வேலியில ஐயரை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே போவேன். மாமா, நீங்களே சரிதா கிட்ட சொல்லி அவ மனசை மாத்திருங்க. அவ என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீங்க எல்லாரும் ஊர்ல வந்து செட்டில் ஆயிடலாம்ல. இது சின்ன குழந்தை, நீயே அவ மனசு மாத்துறதுக்கு முயற்சி பண்ண. இவ மனசு மாறலனா நானே இவ மனசை மாத்திருவேன். சரி சரி, டிஃபன் சாப்பிடு. என்னம்மா இது சோதனை? வீட்டுல ஒரு கொலையை நடந்துருச்சு. இதுதான் நடந்தது. இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல பலமுறை முயற்சி பண்ணேன், ஆனா சொல்ல முடியல. ஏன் இந்த கொலை சம்பவத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னா? அப்படியெல்லாம் இல்ல. நானும் சுரேஷும் சேர்ந்து எடுத்த போட்டோ சரவணா கிட்ட இருக்க. அதை வச்சு பிளாக்மெயில் பண்றான். அவனை கல்யாணம் பண்ணிக்கலனா அந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிடுவேன்னு மிரட்டுறான். அப்படியா? முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த கொலை சம்பவத்தை பத்தி ஒரு புகார் கொடுக்கலாம். அப்பதான் நமக்கு சேஃப்டி. அதுக்கப்புறம் சரிதான், ஒரு சின்ன சஜஷன். இந்த மாடர்ன் தொழில் உனக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் சரிதா, வா வா வா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உட்காரு. நான் உட்கார வரல, வேலையை ரிசைன் பண்றேன். பர்சனல் ரீசனோ ஆபீசியல் ரீசனோ இந்த ஆபீஸை விட்டு நீ போக முடியாது. ஏன்னா என் கூடயே சாப்பிட்டு என் கூடயே படுத்துட்டு இப்போ என்ன விட்டுட்டு போலாம் பாக்குறியா? ப்ளீஸ் மிரட்டாதீங்க. கொன்னுடு. என்ன விட்டுடுங்க. கைய விடுங்க. விடலன்னா என்னடி பண்ற? ப்ளீஸ். நீ என்ன அடிச்சியா? அந்த அளவுக்கு தெரியும் என்ன பண்ற? ஏய், அவளை விட்டுற. என் கூடயே சாப்பிட்டு என் கூடயே படுத்துட்டு என்ன விட்டுட்டு போலாம் பாக்குறியா? கொன்னுடு. மரியாதையை ரெசிக்னேஷன் லெட்டர்ல கழுத்து போடு, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு. தேங்க்ஸ். புத்து மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமாடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமாடா. மாமா,
மாமா 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 ரொம்ப சந்தோஷம் மாமா. நல்லா இருப்பா. ரொம்ப சந்தோஷம் மாமா. அவ மனச மாத்துனதுக்கு. நாளைக்கு ஐயரை வர வச்சு நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சலாம் மாமா. மாப்பிள்ள இப்போதான் அவ சரியான முடிவு எடுத்திருக்கா. ரொம்ப சந்தோஷம் மாமா. என்ன மச்சான் தனியா உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க? நீ தனியா தானே வந்திருக்க முடி. இப்ப தனியா வந்தாலும் நாளைக்கே ஜோடி தயாரு. ஐயரை கூட்டிட்டு வந்து நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குடிக்க போறேன். யார் கல்யாணம்? யார் கூட? ஏன் சரிதாவுக்கும் எனக்கும். குடிக்காம ஓவரா பேசுறிய. ஏற்கனவே ஒருத்தன் ஓவர் டாக் பண்ணிட்டு காணாம போயிட்டான். இப்போ அவனை தேடி வந்த ஃப்ரெண்டு அதே ரூம்ல தங்கிக்கிட்டு சரியா கூட ஜாலியா என்ஜாய் பண்றான். நீ என்னடானா கல்யாணம் கல்யாணம் பாட்டு பாடிட்டு இருக்க. பேசாம குடுற. சரவணன் வந்துட்டாரு. இப்ப என்ன செய்யலாம்? ஒன்னும் செய்ய வேண்டாம், தூங்கட்டும். அப்புறமா இன்ஸ்பெக்டர் கூப்பிடலாம். எனக்கு என்னவோ பயமா இருக்கு. சபாஷ். பயமா தான் இருக்கும். இப்படி டபுள் கேம் ஆடினா பயமா தாண்டி இருக்கும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இவனோட கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? டேய் வெளியே போடா. ஏன் வீட்ல இருந்துகிட்டு என்னமா நீ வெளியே போக சொல்ற? நீ வெளியே போடா. நான் வெளியே போறணும் இல்லையோ, நீ உள்ள போற. சரிதா எல்லா உண்மையும் சொல்லிட்டா. நான் உள்ள போக மாட்டேனா? நீ மேல போற. இந்த பைத்தியக்காரன் தான் சுட்டா சார். இவர் பைத்தியக்காரன் இல்லையா, பிஐ. பிஐனா போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர். யாருக்கும் தெரியாம எங்க டிபார்ட்மெண்ட்ல இவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். வேசரப்படி கணேசன், வண்ணாரப்பட்ட முத்து, ராயபுரம் மணி இவங்க 3 பேர் என்கவுண்டர்ல போட்டது சார் தான். சாரி சார், உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நோ ப்ராப்ளம்.
சரத், என்னப்பா? ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாப்பா. இதோ கொண்டு வரேன். இந்தாங்கப்பா. டேய் சுரேஷ், சென்னைக்கு போய் ஒழுங்கா சம்பாதிக்கிற வேலையை மட்டும் பாரு. எந்த பொண்ணு வலையிலையும் விழுந்துடாது, புரிஞ்சுதா? டேய் மாறி, நான் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ன மாட்டி விட்டுருவேன்டா. சரத், நான் எல்ஐசி பில்டிங் தான். உன் லெவலுக்கு இறங்கி வந்து ஒரு விஷயம் சொல்றேன். பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும். நான் வரட்டா? சுதா, நீ ஒரு வாயாடி. என்னதான் மனசு சுத்தமா இருந்தாலும் வெளியே 4 பேர் தப்பா பேசுற மாதிரி நடந்துக்க கூடாது. ஏன் சொல்றேன்னா, நடுராத்திரியில லவ்வரை பார்த்து பேசுறது தப்புமா. நான் வரேன். சரிதா, சரவண சுரேஷை கொலை பண்ண விஷயத்த நான் வந்த உடனே நீ சொல்லியிருந்தா நான் அப்பவே அவன் ஆஸ்தி எடுத்துட்டு போயிருப்பேன். நான் வரேன். சார், இந்தாங்க சாவி. தோழனை தேடி வந்தேன். ஜாலியா தோல்ல கை போட்டு ஊருக்கு போலான்னு நினைச்சேன். ஆனா அவனை உயிரோட பார்க்க முடியல. அவன் அஸ்தி மட்டும்தான் கிடைச்சது. தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்னை மன்னிச்சிருங்க சார். தம்பி, அப்படி சொல்லாதீங்க. மன்னிப்பு நான் தான் கேட்கணும், நீங்க இல்லை. ஆமா.